வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. அரசிய மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன குமரவேல், கோவில் கிட்ட வாட்ச பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க. "ஏம்மா கண்ணெல்லாம் சிவந்திருக்கு? போ, போய் தூங்குமா" அப்படின்னு அரசிகிட்ட சொல்ற கோமதி, அவங்க கன்னத்த செல்லமா கிள்ளி, "அழகா இருக்க, போய் தூங்குன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுவரையிலும் தண்ணி குடிக்கிற மாரி ஓரமா ஒதுங்கி நின்னுட்டு இருந்த சுகன்யா, "அப்பா! வா அரசி போலாம்" அப்படின்னு அரசியோட கைய வான்னு புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. 2 பேரும் பின்கட்டு கதவ திறந்து, "வா போலாம்" அப்படின்னு தயங்கி நிக்கிற அரசிய இழுக்காத குறையா கூட்டிட்டு போறாங்க சுகன்யா. பின்பக்கம் வர்றவங்க அங்க இங்க கூர்ந்து பார்த்துட்டு, "வா போலாம்" அப்படின்னு கூட்டிக்கிட்டு வெளியே வர 2 பேர் நின்னு பேசிட்டு இருக்காங்க. "ஐயோ அங்க போ அங்க போ" அப்படின்னு அரசிய மறைவிடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு எட்டி பாக்குறாங்க. அந்த 2 பேரும் போனதுக்கு அப்புறம், "அப்பாடா, வா, சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லி கைய புடிச்சு கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. குமரவேல் வழி மேல விழி வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. வெளிய வர்ற சுகன்யா உங்க பழனி 2 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கத பாக்குறாங்க. "உங்களுக்கு தெரிஞ்ச கல்யாண ஆர்டர் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நம்ம தரமா பொருள் சப்ளை பண்ணிடலாம்னு" அவர் சொல்லிட்டு இருக்கத பார்த்து அதிர்ச்சியோட பழனிய பார்க்க, பழனிய சுகன்யாவை பார்த்துட்டாரு. "ஏய் சுகன்யா, நீ எங்க போயிட்டு வர்ற?" அப்படின்னு கேட்க, "ஆ, தண்ணி வரல, அதான் மோட்டர் போடலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "ஓ, ஆமா பாருங்க, பேசிக்கிட்டே இருந்ததுல நான் சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்க மறந்துட்டேன். சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு வேற 2 பேரை பார்த்து கேட்க, "ஆ, சாப்பிட்டாச்சு, சாப்பாடு பிரமாதம்னு" அவங்க சொல்றாங்க. "சரி, நீங்க எல்லாம் குன்னக்குடிக்கு வந்து எம்புட்டு நாள் ஆகுதுன்னு பழனி கேட்டுட்டு இருக்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு. கடைசியா சுதாகர் கல்யாணத்துக்கு வந்தது" அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, "ஆ, சுதாகர் கல்யாணத்துக்கு ஆமால, நைட்டு ரிசப்ஷன்ல ஒரே அமர்க்களம் சுதாகர் கல்யாணத்துல" அப்படின்னு பழனி பேசிட்டு இருக்க. "ஆமாண்ணே, எல்லாரும் பசங்க எல்லாம் வந்திருந்தாங்கல்ல" அப்படின்னு அவரு சொல்ல, "என்னடா இப்படி நின்னு பேசிட்டே இருக்குதுங்கன்னு" கடுப்பாகிற சுகன்யா அதை மறைச்சுக்கிட்டு, "ஏங்க, என்ன வெளியே நின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? உள்ள கூட்டிட்டு போய் பேசலாம்ல" அப்படின்னு சொல்ல, "ஆமாமா, மச்சான் வேற நாளைக்கு பண்ண வேண்டிய சடங்க பத்தி பேசணும்னு சொன்னாரு. நான் வேற அதை மறந்துட்டேன். வாங்க வாங்க உள்ள போய் பேசிக்குவோம் வாங்கன்னு" பழனி திரும்ப இவங்களும் கூட போறாங்க. சுதாகர் ஃபங்க்ஷன் அவங்க அதை பத்தியே பேசிக்கிட்டு 3 பேரும் போயிட, "அப்பாடா" அப்படின்னு நெஞ்சில கைய வைக்கிற சுகன்யா மறுபடியும் கொஞ்சம் உள்ள போய் அரசிய வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க ரோட்டுக்கு. வெளிய யாரும் இல்ல, இப்ப நீ கிளம்பு" அப்படின்னு சுகன்யா சொல்ல, "பிரச்சனை எதுவும் வராதுல்ல" அப்படின்னு அரசி பயத்தோட கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் வராது" அப்படிங்கிறாங்க சுகன்யா. "நான் வேணா கடைசியா ஒரு தடவை வீட்ல பேசி பார்க்கட்டுமாங்கிறாங்க அரசி. "ஐயையோ, என்ன இது குறுக்குல திரும்புதுங்கிற மாதிரி சுகன்யா அதிர்ச்சியா பார்க்க, "இதுதான் பிரச்சனைன்னு சொல்றேன்" அப்படின்னு அரசி சொல்ல, "இங்க பாரு, அதனால எதுவும் நடக்க போறது கிடையாது. நீ பார்த்து பேசிட்டு ஓடி வந்துரு. நீ வர்ற வரைக்கும் எப்படியாவது நான் சமாளிக்கிறேன்" அப்படின்னு சுகன்யா சொல்ல, "ஆ சரி அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன்னு" நம்பிக்கையா சொல்றாங்க அரசி. "சரி சரி, பத்திரமா போயிட்டு வந்துரு, சரியா, போ" அப்படின்னு சுகன்யா சொல்ல, சரின்னு போற அரசி திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே போறாங்க. "பார்த்து போ, பத்திரமா போ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அரசி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து ஹலோ சொல்ல, "ஹலோ சித்தி, அவ என்ன பார்க்க வர்றாளா இல்லையான்னு குமரவேல் கேக்குறாரு. "அவ உன்னை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கா. இதோ பாரு, என்னால ரொம்ப நேரம்லாம் சமாளிக்க முடியாது. சீக்கிரமா பேச வேண்டியதெல்லாம் பேசி அனுப்பிச்சு வச்சுடு, சரியா?" அப்படின்னு சுகன்யா கேட்டுட்டு இருக்க. போனே கட் ஆயிடுது. "ஹலோ ஹலோ" அப்படின்னு பார்த்துட்டு மொபைல் கட் ஆனதை பார்த்துட்டு, "ஐயோ, ஒருவேளை தப்பா ஏதாவது நடந்துட்டா என்ன பண்றது" அப்படின்னு பயத்தோட பாக்குறாங்க சுகன்யா. குமரவேல் குறுக்கலையும் நெருக்கலையும் நடந்துகிட்டு இங்கேயும் அங்கேயுமா பார்த்துக்கிட்டே இருக்காரு ரோட்டையே. "வருவாளா வரமாட்டாளா? வர்ற மாதிரி தெரியலையே. இந்த வாட்டி யாருக்கு கூப்பிடலாம்? அவ அப்பாவுக்கே கால் பண்ணி பேசிடலாமா" அப்படிங்கிற குமரவேல் மொபைலை எடுக்க, இருட்டுக்குள்ள இருந்து தயங்கி மெதுவா வந்துகிட்டு இருக்க அரசிய பார்த்துடுறாரு. வந்த அரசி பயத்தோட நின்னுட்டு இருக்க. இவர் ஒரு சின்ன சிரிப்போட, "வரமாட்டேன்னு சொன்ன, வந்துட்டியே" அப்படின்னு ஜாலியா கேட்க, "நான் என்ன துரோகம் பண்ணேங்க உங்களுக்கு? என்னை எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்கங்கிறாங்க அரசி கோவமா. "துரோகம் பண்ணல, தப்பு பண்ணிட்ட. எங்க எதிரி வீட்ல பொறந்து தப்பு பண்ணிட்ட" அப்படின்னு குமரவேல் சொல்ல, "இப்ப எங்க வீடு எதிரி வீடு ஆயிடுச்சா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னென்னலாம் சொன்னீங்க? நம்ம அப்பா அம்மா தலைமுறையில பிரிஞ்ச வீடு, நம்மளால சேரப்போகுதுன்னு சொன்னீங்களா இல்லையா? 2 குடும்பத்தையும் நம்ம கல்யாணம் தான் சேர்த்து வைக்கும்னு சொன்னீங்களா இல்லையா?" அப்படின்னு அரசி கேட்க, "ஆமா சொன்னேங்கிறாரு குமரவேல். அத நம்பி தானே நான் உங்ககிட்ட பேசினேன், பழகுனேன், காதலிக்கவும் செஞ்சேன். ஆனா நீங்க என்ன மொத்தமா ஏமாத்திட்டீங்கல்ல" அப்படின்னு அரசி கேட்க, "ஏய், இரு இரு இரு, இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தியா இல்ல என்ன திட்ட வந்தியா? ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம நீ பாட்டுக்கு கடகடன்னு பேசிட்டே போற" அப்படின்னு குமரவேல் சொல்ல, "இப்ப என்ன, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அம்புட்டு தானே கேக்குறேன், அதோட என்ன விட்டுருவியல்ல"
அப்படின்னு அரசி கேட்க, முதல்ல நீ மன்னிப்பு கேளு. நீ எப்படி கேக்குறங்கிறத வச்சு என்ன பண்ணலான்னு நான் முடிவு பண்றேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல குழப்பத்தோட பாக்குறாங்க அரசி. உங்க பேச்ச நம்பி உங்க கூட பழகினது எல்லாமே தப்புதான். உங்க சுயரூபம் தெரியாம உங்கள காதலிச்சது என்னோட தப்புதான். கல்யாணம் பண்றேன்னு சொன்னதும் தப்புதான். எல்லாமே தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற அரசி அழுதுகிட்டே கையெடுத்து கும்பிடுறாங்க. என்ன அரசி இதெல்லாம்? இதுதான் நீ மன்னிப்பு கேக்குற லட்சணமா? நீ மன்னிப்பு கேக்குற மாதிரியே தெரியலையே எனக்கு. என்னைய குத்தம் சொல்ற மாதிரியே இல்ல பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு குமரவேல் சொல்ல புரியாம பாக்குற அரசி, இதோ பாருங்க, நான் வீட்ல யாருக்குமே தெரியாம வந்திருக்கேன். நான் இங்க வந்தது வீட்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது அம்புட்டுதான் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அரசி சொல்ல, பிரச்சனையானா என்ன ஆகும்? உன் கல்யாணம் நின்றுமா? நிக்கட்டுமே. எப்படி ஒருத்தனை காதலிச்சு கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்க அப்படின்னு குமரவேல் கேட்க, உண்மையா காதலிச்சவரை நான் ஒன்னும் கைவிடலையே. உங்க நோக்கம் என்ன? எதுக்காக நீங்க என்ன காதலிச்சீங்கன்னு அம்பா சமுத்திரத்துல வச்சு நீங்க என்கிட்ட தெளிவா சொல்லிட்டீங்களே அப்படின்னு அரசி சொல்ல, அம்பா சமுத்திரத்துல வச்சு என்ன குடும்பமா கொலை பண்ண பாத்தீங்களே அப்படின்னு குமரவேல் சொல்ல, அதுக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அரசி கையெடுத்து கும்பிட குமரவேல் பாத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப நான் போலாமா அப்படின்னு அரசி கேட்க, அது எப்படி அப்படிங்கிறாரு குமரவேல். வீட்ல உட்கார்ந்திருக்க சுகன்யா ரொம்பவே பதட்டமா வாசல பாத்துட்டே இருக்காங்க. அங்க எந்த அசைவும் தெரியலன்னு மொபைல பாக்குறாங்க. அவங்க முகமெல்லாம் வெளிரி போய் கிடக்கு. எச்சில் விழுங்கிட்டு உட்கார்ந்திருக்காங்க. நான் போகணும், வீட்ல தேடுவாங்க அப்படின்னு அரசி கத்த, என்ன அரசி, முன்னாடிலாம் நான் பார்க்கணும்னு கூப்பிட்டா ஓடி வருவ. இப்ப என்னடா நான் போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்கிறாரு குமரவேல். இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நாம எடுக்காத போட்டோவை எடுத்ததா சொன்னீங்க. அத ஊர் முழுக்க ஒட்டி என்னையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்துவேன்னு சொன்னீங்க. உங்ககிட்ட நான் எப்படி பேசுவேங்கிறாங்க அரசி. அதையெல்லாம் சொன்னதுனால தானே அரசி இப்ப நீ என்ன பார்க்க வந்திருக்க. மாப்பிள்ளை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? நாம பழகினது காதலிச்சது எல்லாமே அவனுக்கு தெரியுமா அப்படின்னு குமரவேல் கேட்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க என்ன மன்னிப்பு கேட்க வர சொன்னீங்க, நான் வந்தேன். இப்ப நான் கிளம்பலாமா? நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க, வில்லத்தனமா சிரிச்சிட்டு நிக்கிறாரு குமரவேல். முழு வில்லனா மாறி போன குமரவேல பார்த்து திகைச்சு போய் நிக்கிறாங்க அரசி. 10 நிமிஷத்துல வர்றேன்னு போனா இன்னும் ஆளை காணோமே. அரசிக்கு போன் பண்ணி பாப்போம் அப்படிங்கிற சுகன்யா கால் பண்ண சவுண்ட் ரூம்குள்ள இருந்து வருது. ரூம்குள்ள சவுண்ட் கேக்குது. ஐயோ, போனை விட்டுட்டு போயிருக்கா அவ அப்படிங்கிற சுகன்யா காலை கட் பண்ணிட்டு வேகமா ரூம்குள்ள போறாங்க. அங்க போய் பார்க்க அரசியோட போன் அங்க சின்ன டேபிள் மேல இருக்கு. எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்க சுகன்யா மட்டும் பேய் மாதிரி அங்க உலாத்திட்டு இருக்காங்க. நீங்க யாரு எனக்கு அனுமதி கொடுக்க? நான் முதல்ல இங்க வந்திருக்கவே கூடாது. ஆனாலும் பழகின பாவத்துக்காக இங்க வந்தேன் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிற அரசி, நீங்க என்கிட்ட டிராமா போட்டிருந்தாலும் சரி, ஆனா நான் உங்ககிட்ட உண்மையா தான் பழகினேன். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். செய்யாத தப்புக்கு நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன். இனி ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. நான் கிளம்புறேன் அப்படின்னு அரசி கிளம்ப, ஓ அப்படிங்கிற குமரவேல் பயங்கரமா சிரிக்கிறாரு. சிரிக்கிற சத்தம் கேட்டு திரும்பி பாக்குற அரசி வெறுப்போட மறுபடியும் போலான்னு திரும்ப, எங்க போற அரசி, எங்க போற அப்படின்னு அரசியோட கைய புடிச்சுக்கிறாரு. ஏங்க கைய விடுங்க அப்படின்னு அரசி கைய இழுக்க, அதெல்லாம் விட முடியாது. ஏய், உனக்கு வச்ச பொறியில நீ சிக்கிட்டடி அப்படின்னு குமரவேல் சொல்ல அரசி அதிர்ந்து போய் பாக்குறாங்க. அம்பட்டு ஈஸியெல்லாம் உன்னால தப்பிச்சு போயிட முடியாது. ஆ அப்படின்னு அவரு சிரிக்க, என்ன விடு விடு, என்ன விடு அப்படின்னு கைய விடுவிக்க போராடுறாங்க அரசி. விட மாட்டேன்டி, உன்னை விடவே மாட்டேங்கிறாரு குமரவேல். சொன்னா கேளு அப்படின்னு அரசி சொல்ல, என்ன என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? இப்படி பிளான் பண்ணி உன்னை வர வச்சது 5 நிமிஷத்துல உன்னை அனுப்பி விடுறதுக்கா அப்படின்னு குமரவேல் கேட்டுட்டு இருக்க. விடு விடு சொல்றேன்ல, விடு, என்ன விடு அப்படின்னு கையை இழுக்க திமிரிட்டு இருக்காங்க அரசி. ஏய், விட மாட்டேன்டி அப்படின்னு குமரவேல் கையை இழுக்க ஒரு கட்டத்துல கையை உதறிடுற அரசி அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. நில்றி, ஏய் ஏய் நில்லு, அரசி நில்லு அப்படின்னு குமரவேல் கத்திக்கிட்டே பின்னாடி ஓடி வர்ற ரோட்டுக்கு வர்ற அரசி சரியா ஒரு கார் முன்னாடி வந்து இடிச்சுக்காத அளவுக்கு நிக்கிறாங்க. உடனே பதட்டத்தோட, அண்ணே 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 என்ன காப்பாத்துங்க அண்ணே, என்ன துரத்திட்டு வராங்க அண்ணே, அவனை ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. கார்ல இருந்து 3 பேர் இறங்கி வர்றாங்க. ப்ளீஸ் கேட்க, என்னம்மா என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க ஒருத்தர். அண்ணே, விடிஞ்சா எனக்கு கல்யாணம், அவன் என்ன துரத்திக்கிட்டே வர்றானே
அப்படின்னு சொல்ல கார்ல இருந்த 2 பேரும் இருட்டுல நிக்கிற குமரவேல அப்படியே எட்டி பாக்குறாங்க. என்னை எப்படியாவது அவங்கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு ப்ளீஸ் அப்படின்னு அரசி கையெடுத்து கும்பிட, இருமா இருமா நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒருத்தன், ஏய் என்னடா பிரச்சனைன்னு குமரவேல பார்த்து கேக்குறாரு. ஏன் இந்த பொண்ணை துரத்திட்டு வர்ற அப்படின்னு கேட்க அரசி லைட்டா சிரிக்கிறாங்க. வீட்டுல சுகன்யா பயங்கர பதட்டமா குறுக்க நறுக்க நடக்குறாங்க. குமாருக்கு போன் பண்ணி பாப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ஐயோ இவ வேற போன் எடுக்க மாட்டேங்கிறானே என்ன பண்றது அப்படின்னு பதட்டமா யோசிச்சுட்டு இருக்க கதவை திறந்துகிட்டு கோமதியும் அவங்க பின்னாடி ராஜியும் வராங்க. ஏய் என்னடி இன்னுமா தூங்கல அப்படின்னு கோமதி கேட்க, அத்தாச்சி தூங்கணுங்கிறாங்க சுகன்யா. என்னடி நானே சீக்கிரமா தூங்கணும்னு நினைச்சேன், வேலை மேல வேலை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ஆமா அரசி எங்கன்னு ராஜி கேக்குறாங்க. அரசியோட சிரிப்பை பார்த்துட்டு ரொம்பவே கிண்டலா சிரிக்கிறாரு குமரவேல். அண்ணா 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 என்ன காப்பாத்துங்கண்ணா அப்படின்னு குமரவேல் அரசி மாதிரியே நடிச்சு காட்ட, இப்ப குமரவேல் சிரிப்புல அங்க வந்து இறங்குன 3 பேர் சிரிப்பும் கலக்குது. அரசி ரொம்பவே திகைச்சு போய் எல்லாரையும் மாறி மாறி பாக்குறாங்க. இப்ப 4 பேருமே ரவுண்டு கட்ட அரசி ஒரு பக்கம் இருந்த கேப்ல ஓட பாக்க அவங்கள 4 பேரும் புடிச்சிடுறாங்க. ஏய் விடு அப்படின்னு அரசி கத்த, தூக்கி உள்ளர போடுங்கடா அப்படின்னு குமரவேலும் வந்த 3 பேரும் சேர்ந்து அரசிய காருக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. கதவை சாத்திட கார் கிளம்பிடுது. ஏமா அரசி எங்கன்னு ராஜி கேட்டால, அதுக்கு நீ பதிலே சொல்லல அப்படின்னு கோமதி கேட்க, அரசியா அதோ அந்த ரூம்ல தான் தூங்குறா அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஓங்குறாங்க ராஜி. ஏமா தனியாவா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு கோமதி கேட்க, ஆ தூக்கம் வரலன்னு ரொம்ப நேரம் பெனாத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஓஹோ அடுத்த நாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எந்த பொண்ணுக்கு தான் தூக்கம் வரும், சரி நான் போய் பாக்குறேங்கிறாங்க கோமதி. அத்தாச்சி வேண்டாம் 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 அப்படின்னு குறுக்க வந்து தடுக்கிறாங்க சுகன்யா. ஏண்டி அப்படின்னு கோமதி கேட்க, அவ இப்ப தூங்கிட்டா, மயிலும் குழலியுமா சேர்ந்து தூங்க வச்சுட்டாங்க, அரசி கூட 2 பேரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, அப்படியா அப்ப சரி அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. இன்னொரு ரூம் கதவு திறந்துட்டு மீனா வர்றாங்க. ஏய் என்னடி இன்னுமா நீ தூங்கல அப்படின்னு கோமதி கேட்க, உங்களுக்காக தான் அத்த வெயிட்டிங், காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், ஒரு 5:30க்கு எழுந்திருச்சா போதுமா அப்படின்னு சுகன்யா கேட்க, பொண்ணு அழைப்பு ஒரு 6:30 மணிக்கு, பேசாம நீ ஒரு 6:25க்கு எழுந்திருச்சா போதும் அப்படின்னு கோமதி சொல்ல, ஆர்வமா கேட்டுட்டு இருந்த மீனா கிண்டல் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ராஜி சிரிக்க, தெரியலன்னு தானே கேக்குறேன் சொல்லுங்களேன்னு மீனா கேட்க, சிரிக்கிற கோமதி மீனாவையும் சுகன்யாவையும் பார்க்க, 4 மணிக்கு எழுந்திருக்கணுமா அப்படின்னு ராஜி சொல்ல, ஆ அம்புட்டு சீக்கிரமா அப்படின்னு மீனா கேட்க, அப்படின்னு உதட்ட பெதுக்குறாங்க ராஜி. ஏய் நாம எல்லாரும் கிளம்பணும், அரசிய ரெடி பண்ணணும், சுமார் ஒரு 2-2:30 மணி நேரம் ஆகாதா அப்படின்னு கோமதி கேட்க, கண்டிப்பா ஆகுங்கிறாங்க மீனா. அலாரம் வச்சு டான்னு எந்திரிக்கணும் புரியுதா, லேட்டானா அம்புட்டு தான் அப்படின்னு கோமதி சொல்ல, ஆளா எந்திரிச்சிருவேன் அப்படிங்கிற மீனா. சரி அரசி தூங்கிட்டாளான்னு கேக்குறாங்க. தூங்கிட்டா, மயிலு குழலியோட தூங்கிட்டா அப்படின்னு கோமதி சொல்ல, அப்ப அந்த ரூம்ல உங்களுக்கு இடம் இருக்காது, நாம போய் எங்க ரூம்ல தூங்கலாம் வாங்க அப்படின்னு மீனா கூப்பிட, எனக்கு என்னடி எங்கேயாவது ஒரு ஓரமா படுத்துக்க போறேன், 2 மணி நேரம் தானே தூங்க போறோம் அப்படின்னு மீனா கிட்ட சொன்ன சுகன்யா டக்குன்னு திரும்பி, ஏம்மா நீ எங்க தூங்க போறேன்னு சுகன்யாவை கேக்குறாங்க. நான் ஹால்ல தூங்கிக்கிறேன் அத்தாச்சி அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஹால்லயான்னு யோசிக்கிறாங்க கோமதி. நீங்க எதுக்கு ஹால்ல தூங்கணும், கதிர மண்டபத்துக்கு போயிட்டான், எப்படியும் விடிய காத்தால தான் வருவான், நீங்களும் சித்தப்பாவும் பேசாம எங்க ரூம்ல தூங்கிக்கோங்கங்கிறாங்க ராஜி. சரி ராஜின்னு சுகன்யா தலையாட்ட, ஏமா மறந்துடாத நீயும் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சிருக்கணும் அப்படின்னு கோமதி சொல்ல, சரிங்க அத்தாச்சி அப்படின்னு சுகன்யா சொல்ல, சரி போய் படு வா நீ அப்படின்னு கோமதி போக, ராஜி மீனா 3 பேரும் அவங்க கூடயே போறாங்க அவங்க ரூமுக்கு. பொண்ணே வீட்டுல இல்ல, இவங்க பொண்ணு அழைப்புக்கு பிளான் போடுறாங்க. காரியத்தை கெடுத்துடாத குமாரு, அரசியை எப்படியாவது திருப்பி அனுப்பி வச்சுடு, இல்லன்னா நானே அவளை உன் கூட அனுப்பி வச்ச மாதிரி ஆயிடும்டா அப்படின்னு ஞானோதயம் வர்ற மாதிரி மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க சுகன்யா. மறுபடியும் குமாருக்கு கால் பண்ண எடுக்கல, ஐயோ எடுக்க மாட்டேங்கிறானே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சுகன்யா பயத்தோட நிக்கிறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. 6:30 மணிக்கு பொன்னழைப்புன்னு சொன்ன கோமதி சுவாமி படங்களுக்கு பூ வச்சிட்டு இருக்காங்க. ஹால்ல அங்கங்க கொஞ்சம் பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மீனா வர்றாங்க. ஏய் மீனா என்ன இது இந்த புடவை கட்டியிருக்கேன்னு கோமதி கேட்க, சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கு இல்ல அத்த, அதையெல்லாம் முடிச்சிடுறேன், பட்டு புடவையை கட்டிட்டு எப்படி வேலை செய்ய அப்படின்னு மீனா கேட்க, அது சரி அப்படின்னு கோமதி சொல்ல, ஆமான்னு தலைய ஆட்டுறாங்க ராஜியும். மண்டபத்துக்கு கிளம்பும் போது கட்டிக்கலான்னு மீனா சொல்ல, ஆமா அத்த நீங்க பட்டுப்புடவை கட்டலன்னு ராஜி கேக்குறாங்க. இல்லடி கட்டணும்,
இந்த தடவை அந்த பார்லர் பிள்ளைங்கள கட்டி விட சொல்லி கட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்ல அப்படின்னு ராஜு பாக்குறாங்க. பாருடா ஆ அப்படின்னு மீனாக்கு வாயில கைய வச்சு பாத்துக்கிட்டு இருக்க. இந்த குட்டி குட்டி ப்ளீட்ஸ் எல்லாம் அழகா வச்சு கட்டி விடுவாங்களாம்ல. நீங்களும் அந்த பிள்ளைங்கள கட்டி விட சொல்லி அழகா கட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பணம் கேட்டாலும் நான் கொடுத்துக்கிறேன்டி அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. சூப்பர் அத்த அப்படின்னு ராஜு சொல்ல, அடா அடா அப்படின்னு மீனாவும் பாக்குறாங்க. இதோ பாருங்கடி, மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்ல இருக்க எல்லாருக்கும் டீ காபி கொடுக்கணும் அப்படின்னு கோமதி சொல்ல, அந்த வேலையை தான் மயிலக்கா சார்ஜ் எடுத்திருக்காங்களே அப்படின்னு மீனா சொல்ல, அவ ஒருத்தியே எப்படி எல்லா வேலையும் பாப்பா, நீங்களும் கூட மாட கொஞ்சம் ஒத்தாசையா இருங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும் போதே மயிலு அங்க வர்றாங்க. மயிலு, குழலி அப்படின்னு கோமதி ஆரம்பிக்கவே அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க அத்த அப்படின்னு மயில ஆன்சர் பண்ணு. ஆ ஆ குழலி இன்னும் ரெடி ஆகிக்கிட்டே இருக்காளா, சரி என்னன்னு போய் பாரு அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ அத்த, அந்த பொறுப்பை மட்டும் என்கிட்ட குடுத்துறாதீங்க, அண்ணி படபடன்னு பேசிடுவாங்க அப்படின்னு மயிலு பயந்துட்டு சொல்ல. ராஜு கோமதி 2 பேரும் சிரிக்க அப்படின்னு உதட்ட பிதுக்கி காமிக்கிறாங்க மீனா. சரி சரி, நான் அவளை பாத்துக்கிறேன். ஆமா, சரவணன் எங்கன்னு கேக்குறாங்க கோமதி. அவரு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு மயிலு சொல்ல. ஆமா, செந்திலும் கதிர எங்கங்கிறாங்க, அவங்களும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜு சொல்ல. ஓ அப்படிங்கிற கோமதி கிட்ட மாமா எங்க அத்தன்னு கேக்குறாங்க மீனா. உனக்கு ஒரு அதிசயம் தெரியுமா, ஒரு நாள் இல்லாத திருநாளா உன் மாமாவுக்கு பக்தி வந்துருச்சு, காலையிலேயே கோவிலுக்கு கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிற கோமதி. சரி, பூவெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க. பூவு வச்சாச்சு அத்த அப்படின்னு மீனா சொல்ல. மாலைன்னு கேக்குறாங்க கோமதி. அது நேரா மண்டபத்துக்கு வந்துரும் அப்படின்னு மயிலு சொல்ல. யோசிக்கிறாங்க கோமதி. இங்க பாருங்க, வர்ற சொந்தக்காரங்களெல்லாம் நல்லா கவனிக்கணும், முக்கியமா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கள நல்லா கவனிக்கணும் அப்படின்னு கோமதி சொல்ல. சரின்னு வேகமா தலையாடுறாங்க மயிலு. இத பாருங்க, நீங்க பாட்டுக்கு ஓரமா போய் நின்னு இந்த போட்டோவுக்கு போஸ் குடுக்கற மாதிரி எல்லாம் நின்னுட்டு இருக்காதீங்க அப்படின்னு கோமதி சொல்ல. மயிலு இல்லன்ற மாதிரி வேகமா தலையாட்ட ராஜு சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. புரியுது அத்த, புரியுது, நீங்க பதட்டப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்ல. ஏய், இது என் பொண்ணு கல்யாணம்டி, நான் எப்படி பதட்டப்படாம இருப்பேன் அப்படின்னு சொல்லி கோமதி சிரிக்க. 3 மருமகள்களும் நிகழ்ச்சியோட கோமதிய பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.